மக்கா எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நேரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஃபுல் மெடிக்கல் ஷெடியூலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேரி ஆங்கிளை பற்றி பார்க்க போகிறோம். கேரி ஆங்கிள் வந்து நிறைய பேர் மெடிக்கலில் அவுட் ஆகிறது மெயின் ரீசன். ஆனால் இது வந்து க்யூர் பண்ணலாம். சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ப்ளஸ் கொஞ்சம் ஸ்ட்ரென்திங் எக்ஸசைஸ் செய்தாலே உங்களுக்கு வந்து கேரி ஆங்கிளை வந்து சரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கேரி ஆங்கிள் என்ன, இதை வந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நிற்கும்போது உங்கள் ரிஸ்ட்டு உங்கள் பாடியை விட 5 to 15 டிகிரி வளைஞ்சிருந்தாச்சுன்னா அது வந்து கேரி ஆங்கிள் கிடையாது. அது வந்து நார்மல். 5 to 50% உங்களுக்கு வந்து டிகிரி வந்து உங்களுக்கு அலோடு. 15 டிகிரியை விட தாண்டி போயாச்சுன்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. கேரி ஆங்கிளுக்கு இதில் வந்து உங்களை வந்து மெடிக்கல் அவுட் பண்ணுவாங்க, ரீமெடிக்கல் வைப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நின்று பாருங்கள், ஒரு செவரோட சேர்த்து. உங்கள் கை வந்து 5 to 15 டிகிரி இருந்தாச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை. 15 விட கூட இருந்தாச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணியாச்சுன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 15 டிகிரிக்கு உள்ளாடி கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்திங் எக்ஸசைஸ் பார்ப்போம். ஸ்ட்ரென்திங்னா உங்கள் கையில் வந்து 3 மசில்ஸ் அப்படின்னா உங்கள் பைசப்ஸ், ட்ரைசப்ஸ், ஃபோர் ஆர்ம்ஸ். இதில் மெயின் வந்து ரோல் பண்ணுறதுனா ஃபோர் ஆர்ம்ஸ். ஃபோர் ஆர்ம்ஸை நீங்கள் வந்து ஸ்ட்ரென்திங் பண்ணி கொஞ்சம் பல்க் பண்ணாலே உங்கள் ஆங்கிள் வந்து கம்மியாயிரும். அப்படின்னா உங்கள் எல்போலேருந்து உங்கள் ரிஸ்ட்டு போகிற ஆங்கிள் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும் ஃபோர் ஆர்ம்ஸை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்திங் பண்ணாலே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பைசப்ஸ் எக்ஸசைஸ். இப்போது இந்த மாதிரி நான் பண்ணுற எக்ஸசைஸ் மாதிரி நீங்கள் பண்ணணும். இது வந்து நான் யூஸ் பண்ணுற வந்து 5 kg. நீங்கள் வந்து எபோவ் 5 kg யூஸ் பண்ண தேவையில்லை. யூஸ் பண்ணியாச்சுன்னா மசில் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆயிரும். ஸோ வந்து 2 லிட்ரு அந்த வாட்டர் பாட்டில் கிடச்சாலும் பரவாயில்ல, வாட்டர் பாட்டில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்ட்ரென்திங் கொடுக்கணும் மசிலுக்கு. மெயின் நம்ம வந்து மோட்டிவ் வந்து மெயின் ஸ்ட்ரென்திங் தி மசில். ஸோ 5 kg வரைக்கும் நீங்கள் வந்து இந்த தம்பிள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணியாச்சுன்னா உங்கள் பைசப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம ட்ரைசப்ஸ் எக்ஸசைஸ். நான் வீடியோவில் நான் செய்ய மாதிரி நீங்கள் ட்ரைசப் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் சொல்கிற எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் வந்து 10 to 15 ரெப்பிட்டேஷன் செய்யணும் ஒரு நேரம். 10 to 15 ரெப்பிட்டேஷன் பண்ணணும். இது ஒரு ட்ரைசப் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட்டு வந்து டைமண்ட் புஷ்அப். இதுதான் மெயின். உங்கள் வந்து ஜாயின்லேருந்து ஃபுல் மசில் உங்களுக்கு பைசப், ட்ரைசப் எல்லா மசிலுமே இதில் வந்து சின்ன சின்ன ஒர்க்கு இதில் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ டைமண்ட் புஷ்அப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரைசப் மசிலை வந்து ஸ்ட்ரென்திங் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மெயின் எக்ஸசைஸ் 50% நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய இதில் தான் ஃபோர் ஆர்ம்ஸ். ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து நம்ம ஒரு 3 எக்ஸசைஸ் பண்ணி செய்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்ன, நம்ம ரெஸ்ட்டை கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துட்டு தம்பில் வந்து நம்ம ஃபிங்கருக்கு ஹெல்ப்பால் நம்ம வந்து அதை வந்து ஃபுல்லு வந்து லிஃப்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து 10 to 15 ரெப்பிட்டேஷன் நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்னால் நின்றுட்டு இந்த மாதிரி வந்து வெயிட்டை வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்டுக்கு இது பண்ணி நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃபோர் ஆர்ம்ஸுக்கு ஹெல்ப்பால் வந்து அந்த வெயிட்டை வந்து நம்ம வந்து ஹோல்டு பண்ணணும். ஓகே, அப் டவுன் ஹோல்டு பண்ணும்போது உங்கள் ஃபோர் ஆர்ம்ஸ் நல்ல ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து மேனுவல் எக்ஸசைஸ். நீங்கள் வந்து எல்லா ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபிங்கரை ரொம்ப டைட்டாக வச்சுட்டு ஃபிங்கரை வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஓப்பன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 50 to 100 டைம்ஸுக்கு 50லேருந்து 100க்கு உள்ள நீங்கள் பண்ணியாச்சுன்னா உங்கள் ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போடியது வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இதில் என்னென்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நம்ம விரலை மூடாமல் கீழே வாட்டி ஃப்ளெக்ஷனில் வந்து ஒரு 10 செகண்ட். நெக்ஸ்ட்டு வந்து 10 செகண்டுக்கு அப்புறம் வந்து கையை வந்து டுவர்ட்ஸ் அப் மேலே பார்த்த மாதிரி இருந்துட்டு அதில் ஒரு 10 செகண்ட் ஹோல்டு. எவ்வளோ உங்களால் புல் பண்ண முடியுமோ அவ்வளோ புல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணணும் 10 செகண்ட். நெக்ஸ்ட்டு வந்து கையை ஃபுல்லாக மடக்கிட்டு சேம் எக்ஸசைஸ் ஃப்ளெக்ஷன்லேயும் எக்ஸ்டென்ஷன்லேயும் வந்து 10 செகண்ட். ஓகேவா? இதை வந்து 10 வாட்டி நீங்கள் வந்து மேலேயும் கீழேயும் அந்த மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம இது மெயின் எக்ஸசைஸ். நீங்கள் செவரில் போய் நின்றுக்கோங்க. உங்கள் கை வந்து எப்போவுமே செவருக்கு வந்து உங்கள் உடம்புலேருந்து வெளிப்பக்கம் நோக்கி இருக்கும். ஆங்கிள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதை வந்து உள்ளாடி கொண்டு வந்து ஹோல்டு பண்ணணும் 10 to 50 செகண்ட். ஓகேவா? வலியை தாங்கிட்டு நீங்கள் 50 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்தும் ஹோல்டு பண்ணுங்கள் ஒரு 10 to 15 செகண்ட். உடம்புக்கு பக்கத்தில் வர்ற மாதிரி ஹோல்டு பண்ணுங்கள் எவ்வளோ முடியுமோ. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும். இந்த ஃபுல் எக்ஸசைஸை வந்து நான் இப்போ சொன்ன 10 டைம்ஸ் வந்து ஒரு வாட்டி பண்ணுறது.
இதே மாதிரி வந்து நீங்கள் 3 வாட்டி ஒரு நாளைக்கு டைம் கிடச்சாச்சுன்னா பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இதில் வந்து உங்களுக்கு ப்ரோக்ரஸ் கிடைக்கும். மெடிக்கலுக்கு ரொம்ப நாள் இருக்குது. ஸோ உங்களுக்கு 2 மந்த் நீங்கள் இப்படி பண்ணாலே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டெய்லி பண்ணாலே மேக்ஸிமம் இதை வந்து சரி பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ அவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு இது ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒவ்வொரு மெடிக்கல் சம்மந்தமாக வந்து நம்ம வந்து டாப்பிக்கை வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான டாப்பிக்கோட சந்திப்போமாக்கா. ஸோ எல்லாருக்கும் பாய். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கம்மாக்கா. கமெண்ட் பண்ணி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?